எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லா. நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் உமன் நம்ம எல்லாருக்குமே, பெண்களான நமக்கு நம்மளுடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டு தான் ஒரே நோக்கமாக நம்ம முன்னெடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ஸ்ப்ளாஷ் ரீடிங் கிளப் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஸ்கில்ஸ், முக்கியமாக இந்த கேட்கும் திறன், பேசும் திறன், சரியான உச்சரிப்புகள், இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பயணப்பட்டுட்டு வரோம். ஸோ இப்போ 3 புத்தகம் நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இது 3வது புத்தகம். நல்லபடியாக முடிச்சிருந்த புத்தகத்தை நல்லபடியாக முடித்த இந்த புத்தகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் சைடில் இருந்து ரம்லத் நிஷா, ஆசியா ஜபீன், ஃபாத்திமா அண்ட் ரஹ்மத் ரிஃபாயா, இந்த 4 சிஸ்டர்ஸும் தொடர்ந்து இந்த புத்தகத்தை வாசித்தாங்க. அந்த புத்தகத்தை வாசித்து அதை பற்றின விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க இன்றைக்கி. அல்ஹம்துலில்லா. அண்ட் ரொம்ப கிளாட்லி உங்கள் மற்ற அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோன்னா, மொதல் விஷயம் நம்மளுடைய ப்ரொனவுன்சியேஷன், நம்மளுடைய உச்சரிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு வார்த்தைகள் நமக்கு அதிகமாக தெரிய வரும். நம்ம என்ன தான் பேசினாலும் ஒரு சில வார்த்தைகளையே வச்சு நம்ம அந்த முழு நாளையுமே நம்ம முடிச்சுட்றோம். ஆனால் ஒரு புத்தகம் எடுக்கும்போது நம்ம பலவிதமான வார்த்தைகளை பார்க்க முடியும். ஸோ இப்படி பல புது வார்த்தைகளை கற்றுக்கிடலாம். மற்றவங்க வாசிக்கிறத கேட்கும்போது நம்மளுடைய அந்த பொறுமையாக நிதானமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய திறன். நம்ம இன்றைக்கி நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். பட் மற்றவங்க பேசுகிறத நம்மளால் கேட்டுக்க முடியுதா அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அந்த வேகமான சூழலில் குறைவாகத்தான் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் வாசிப்பு வழியாக பிறர் வாசிக்கிறதையும் கேட்டுக்கொண்டு அண்ட் நம்மளும் ஒரு புத்தகம் வாசித்த மாதிரியும் போச்சு, அவங்க வாசித்ததையும் கேட்ட மாதிரி போச்சு. அண்ட் வி ஆர் ஆல் சப்போர்ட் டுகெதர். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த புத்தகங்களை வாசிச்சிட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி இறைவனுடைய அருளால் இந்த 3வது புத்தகத்துடைய அந்த கலந்துரையாடலுக்கு உங்கள் எல்லாரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ இந்த சகோதரிகள் அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க புத்தகத்தில் படித்த விஷயங்கள் அண்ட் இன்னும் அவங்களுடைய கண்ணோட்டம், இதையெல்லாம் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மற்றவங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை இவங்களை பற்றி நீங்கள் தெரியப்படுத்தலாம் இறுதியாக. அல்ஹம்துலில்லா. ஓகேம்மா, இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரம்லத் நிஷா ஸ்டார்ட் பண்ண முடியவில்லைன்னா ஃபாத்திமா சிஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரம்லத் நிஷா சிஸ்டர் உங்களுக்கு உங்களோட டைமிங் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஜஸாக்கல்லாஹு கைர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். என் பேர் ஃபாத்திமா. நான் புனேலிருந்து பேசுகிறேன். இந்த புத்தகத்தோட பேர் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் மனிதன். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஜார்ஜ் எஸ் கிளாசன் அப்படிங்கிறவர். இந்த புத்தகத்துல நான் பேச போற டாபிக் 2 டாபிக் எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பாபிலோனின் களிமண் ஏடுகள் அப்படிங்கிற டாபிக் தான். பாபிலோன்ல இருந்து வந்த களிமண் ஏடுல அந்த ஊரு அங்க வாழ்ந்த மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகளை எப்படி அவங்க கையாண்டாங்கிறத பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல ரொம்ப நல்ல விஷயங்களாகவும் இருக்கு. அதுல இருந்து தான் நான் இப்ப இந்த ஏடுல இருந்து நான் சொல்ல போறேன். அந்த ஏட்டுல முதல்ல எழுதியிருக்கிறது என்னன்னா, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 10ல் 1 பகுதி பணத்தை நாம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது. அதுல என்னன்னா, சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட பர்ஸ்ல பணம் இருக்கணும், தன்னுடைய பர்ஸ்ல நிறைய நாணயங்கள் வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதுனால அவங்க குடும்பத்தில உள்ளவங்க கிட்டையும்
அவங்க அந்த ஊர்ல இருக்க மன்னர்கிட்டயும் அவங்க விசுவாசமாவும் நடந்துக்குவாங்க. 2வது அந்த ஏட்டுல எழுதியிருக்கிறது, நம்மள நம்பி வந்தவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அவங்களோட வாழ்க்கை அவங்கள நல்ல ஒரு வளமான வாழ்க்கைய வாழ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட இத எடுத்துக்கணும். அடுத்து நம்மளோட வரவு செலவுகள வந்து சரியான முறையில நம்ம வந்து கணக்கெடுக்கணும். இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா கூட, கடன் வாங்காத ஒரு சுதந்திர மனிதனா தான் நம்ம வாழணும் எப்பவுமே. இப்ப கடன் வாங்குனா கூட அந்த கடன்கள நம்ம சரிவர அந்த கடன்கள திருப்பி கொடுத்து எப்படி நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் இது சொல்லியிருக்கு. நம்மளோட செலவுகள கரெக்டான முறையில நம்ம செலவு செய்யணும். கணக்கிட்டு. அடுத்து 3வது வந்து நாம தகுதிக்கு மீறி ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நம்ம வந்து எப்பவுமே வாழக்கூடாது. அதே மாதிரி நம்ம எங்க தோற்று போனோமோ அங்கதான் நம்ம உழைப்பினோட சக்தியை வச்சு அங்கேயே நம்ம ஜெயிக்க பார்க்கணும். நம்ம எப்பவுமே ஒரு கடன் வாங்கினவங்களா அந்த ஊர்ல இருந்து நஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து போகாம நம்மள உழைப்போட சக்தியை வச்சு நம்ம எங்க தோற்று போனோமோ அந்த இடத்துலயும் நம்ம ஜெயிச்சு நம்ம காட்டணும். கடன் வாங்கினாலுமே அதுல எந்தவித கவலைகளும் படாம அந்த கடனை எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடினமா உழைக்கணும். அதுக்காக நம்ம 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 பொறுப்பெடுத்துக்கிட்ட நம்மளோட குடும்பமும் நமக்காக துணையா இருப்பாங்க, எப்பவும் ஆதரவா நம்மளோட இருப்பாங்க. இந்த ஏட்டுல எப்படி சொல்லியிருக்குன்னா, சம்பாதிக்கணும், நல்லா சேமிக்கணும், அதை திட்டமிட்டு சரியான எதிர்காலத்திற்காகவும் அதை வந்து திட்டமிட்டு முதலீடு செய்யணும். அப்புறம் கவலைகள் இல்லாத, கடன்கள் இல்லாத ஒரு மதிப்புக்குரிய மனுஷனா இதை ஃபாலோ பண்றதன் மூலமா, இந்த களிமணீட்டுல கொடுத்திருக்க அந்த மனிதர்களோட ஃபாலோ பண்றதுனால நம்மளால சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்குது பாபிலோனின் அதிர்ஷ்டக்கார மனிதன். இதுல வந்து சாருநாதா, அராத்குலா அப்படின்னு ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. அதுல அராத்குலாங்கிறவர் இறந்துட்டாரு. அவருடைய ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பேரன் வந்து அந்த சாருநாதாங்கிறவர் அவரோட பேரனை வந்து மீட் பண்றாரு. ஹாதன் குலா அப்படிங்கிற அவரோட பேரனை மீட் பண்ணும்போது அவரோட பேரன் சொல்றாரு, நீங்க இவ்வளவு செல்வந்தரா இருக்கீங்களே, அப்புறம் ஏன் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நீ செல்வம் இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு அந்த சாருநாதா கேக்குறாரு. நான் வந்து நிறைய ஆடம்பரமான ஆடைகளை அணிவேன், நிறைய அணிகலன்கள் போடுவேன், எல்லா நல்ல விதமான சாப்பாடுகளை சாப்பிடுவேன், ரொம்ப வாழ்க்கையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதையெல்லாம் சரிதான், கரெக்டு தான். ஆனா வந்து உங்க தாத்தா வந்து எப்படி இருந்தாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா இப்ப வந்து அவங்க கிட்ட அந்த ஒரு வளமான வாழ்க்கை வந்து அந்த அராத்குலாவோட பேரினிடத்துல இல்லை. இப்போ உங்க தாத்தா எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலன்னு அவரும் நானும் ஒரு அடிமையா இருந்துதான் நாங்க வந்து இந்த ஒரு நிலைமைக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில அவர் சொல்றாரு. அப்ப அவர் அது எப்படி இருக்க முடியணும்னு, ஆமா நாங்க 2 பேரும் அடிமையான ஒரு மனிதனா தான் இருந்தோம். அந்த அடிமையான மனிதனா இருக்கும்போது எங்களுடைய உழைப்பின் மூலமா தான் நாங்க இந்த அளவுக்கு முன்னேற முடிந்தது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அவர் வந்து ஒரு அடிமையா இருக்கும்போது அவரை அடிமைகளை விற்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் வந்து அவரை வாங்கிட்டு போறாரு. நைத்தினன் அப்படிங்கிற ஒரு ஆள் வாங்கிட்டு போய் அவர் வந்து கேக் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு இவர்கிட்ட. இவர் சொல்றாரு, கேக் எனக்கு பண்ண தெரியாது, ஆனா நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா நான் அதை கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதன் மூலமா என்ன கண்டிப்பா உங்களுக்கு உழைப்பாளியா கண்டிப்பா இருப்பேன்னு சொல்லி அவரை வாங்கிட்டு போயிறாரு. வாங்கிட்டு போய் அவர் கத்து கொடுக்குறாரு. இவர் அதை கத்துக்கிட்டு அவருக்கு நிறைய முறையில ஹெல்ப்பா இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் என்னோட வேலைகள்லாம் முடிஞ்ச நேரம் போக நானும் அந்த கேக்கை செஞ்சு நான் வெளியில போய் வித்துட்டு வரேன் நகரத்துல அப்படின்னோடனே, சரி ஓகே அப்ப நீ வித்துக்கோ, ஆனா வந்து என்னோட எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நீ விற்கலாம், ஆனா அதுல வர வருமானத்துல வந்து பாதி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த எஜமானன் வந்து சொல்லிடுறாரு. அந்த சாருநாதாங்கிறவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விற்க போறாரு. விற்க போன இடத்துல அந்த இடத்துலதான் அவருக்கு அராத்குலா அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து கிடைக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஜமுக்கால வியாபாரி. அப்ப அவர் வந்து இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமான வார்த்தைகளை சொல்றாரு. நானும் அடிமையா இருந்தவன் தான், ஆனா இப்ப வந்து என்னோட உழைப்பு வந்து உழைப்பின் மூலமா நான் எப்படி இந்த அளவுக்கு என்னோட உழைப்பை வந்து நான் நம்பினேன். எப்பவுமே உழைப்பினோட சக்தி வந்து ரொம்ப பெரியதா இருக்கும். அதனால உழைப்பின் மூலமா நான் வந்து முன்னிலைமைக்கு வந்து இன்னைக்கு ஒரு அடிமை இல்லாத ஒரு சுதந்திர மனிதனா வந்து நான் இருக்கிறேன்
அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு இந்த சாருநாதாவும் அவ்வளோ கடினமா உழைக்கிறாரு. உழைக்கும் போது சில சோதனைகள் வரதான் செய்யும். அவரோட எஜமானன் வந்து சூதாட்டத்துல வந்து நிறைய இதை நஷ்டமாக்கி இவரோட அடிமையும் சேர்த்து இன்னொருத்தருக்கு விற்கிற மாதிரி நிலைமை வந்துடுது. அவர் அப்ப சொல்றாரு, நான் எப்பவுமே இப்படிதானா, எப்பவுமே இந்த மாதிரி அடிமையோட இதோட தான் நான் வாழணுமா அப்படின்னு ரொம்ப இதா பேசுறாரு. அப்பதான் அவரோட நண்பர் அராத்குலா வந்து அந்த அடிமைக்குரிய பணத்தை கொடுத்து இவரை விடுவிச்சு இவங்களும் சாருநாதாவும் அராத்குலாவும் ஒரு சுதந்திர மனிதர்களா, எந்தவித இதுவுமே இல்லாத அடிமையிலிருந்து ஒரு சுதந்திர மனிதனா அந்த பாபிலோன் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள அவங்க 2 பேரும் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் வந்து அவங்களோட உழைப்பு மட்டும்தான். ஜசாக்குல்லா ஹெட் சிஸ்டர், நான் இந்த ஸ்பிளாஷ் ரீடிங் கிளப்ல வந்து ஒரு 2 புத்தகத்தை வந்து வாசிச்சிருக்கேன். இதோட சேர்த்து 2வது புத்தகம். இதனோட இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு செயல், இந்த மாதிரியான என்னோட லைஃபே வந்து ரொம்ப ஒரு சேஞ்சிங்கா இருந்தது. எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல சிந்தனைகளோட இருக்கிற ஒரு மனமா என்னுடைய மனசு வந்து மாறுச்சு. அப்படி என்ன இந்த புக்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். புக்ஸை வாசிக்கிறது மூலமா நம்ம தனியா இருக்கும்போது நம்மளால ஒரு 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 பேஜ்ல உள்ளதை கூட நம்மளால வந்து ரீட் பண்ணி ஒழுங்கா வந்து அதை வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது. ஆனா இப்ப இந்த சகோதரிகளோட சேர்ந்து இந்த ரீடிங் பழக்கம் வந்ததுனால உண்மையிலே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை வந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த கிளாஸ் மூலமா அப்படின்னு எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் வீணா போன அந்த நேரங்களும் இதுவும் எனக்கு வந்து இப்போ ரொம்ப பயனளிக்க கூடியதா வந்து மாறி இருக்கு. என்னுடைய எல்லாமே வந்து இன்ஷா அல்லாஹ் ஜன்னத் சிஸ்டர் வந்து அவங்கள பத்தி சொல்லணும்னா, நம்ம இந்த புக்கு சம்பந்தமாவோ இல்ல நம்மள பர்சனல் சம்பந்தமாவோ எந்த ஒரு இது கேட்டா கூட அவங்க கிட்ட ஒரு தெளிவான பதில் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பதில் வந்து கண்டிப்பா உண்மையிலேயே நம்மள வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா சிந்திக்கணும் நம்ம லைஃப் வந்து அப்படிங்கறத வந்து சொல்றபடியா இருக்கும். அவ்வளவுதான் சிஸ்டர். ஜஸாக்கல்லா ஹைர். எஸ், அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹு கைர்மா. ஸோ இந்த பாபிலோன்ற ஒரு நகரம் பற்றி முதல்ல நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ரொம்ப இன்றைக்கி சிவிலைஸ்டாக ரொம்ப வளர்ச்சியடைந்த நாடாக நம்ம வந்து அமெரிக்காவெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் பாபிலோங்கிற ஒரு நகரம் ரொம்ப சிவிலைஸ்டாக இருந்தது. ஆனால் அது இடிஞ்சு போய் அது அழிக்கப்பட்டு சைரஸ் அப்படிங்கிற மன்னனால் அது முற்றிலும் அழிக்கப்பட்டு இருந்தது. அண்ட் அந்த பாபிலோன் இடிபட்ட அதாவது அழியப்பட்ட அந்த இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்வாங்க. இது இயல்பாகவே நடக்கிற ஒரு விஷயம். எந்த இடம் அதாவது அழிஞ்சு போயிருக்கோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனே இருக்குது. ஸோ அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே கிடைக்கிற அந்த செப்பேடுகள், அன்னைக்கு காலகட்டத்தில் செப்பேடுகள் தானே, அதை வச்சு அதிலிருந்து நிறைய எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸை எடுத்தாங்க. நம்ம எப்படி இருக்கணும், வாழ்வாதாரம், பொருளாதாரம் ரீதியான விஷயங்களை எப்படி எடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்தாங்க. ஸோ அதை வந்து பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம். அல்ஹம்துலில்லா. ஸோ அதை பற்றி தான் அதில் ஒரு சில கான்செப்டை தான் ஃபாத்திமா சிஸ்டர் பேசுனாங்க. மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையாக பேசுனீங்கம்மா. ஜஸாக்கல்லாஹு கைர். இன்னும் மற்ற விஷயங்களை மற்ற சகோதரிகள் பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நான் ரஹமத் ரிஃபாயா, சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஹெவன்சி கவுன்சிலிங் ஸ்பிளாஷ் ரீடிங்கில் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம். அந்த புத்தகத்தை பற்றி அதில் சில விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி பேச இருக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து இங்கிலீஷில் இருந்தது, தமிழில் வந்து நாகலட்சுமி சண்முகம்ன்றவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பிறக்கிறோம், அந்த பிறந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோன்ற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நம்மளோட வளர்ச்சியில் தான் நம்ம என்ன வளர்ச்சி அடைகிறோன்றதுல தான் நம்ம வீடு வளர்ச்சி அடையும். அதுக்கப்புறம் நம்ம வீடு வளர்ச்சி அடைகிறது தான் நம்ம நாடு வளர்ச்சி அடையும்ன்றதை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க.
நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம வந்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியும். இதுல வந்து ஒரு 7 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து செல்வங்களை அதிகரிக்கலாம், எப்படி நம்ம செல்வங்களை அதிகரிச்சு நல்லபடியா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலான்றத ஒரு 7 விதிமுறைகள்ல சொல்லியிருக்காங்க. நான் அந்த 7 விதிமுறைகளை தான் இப்ப வந்து பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பர்ஸை எப்படி வந்து வெயிட் ஆக்குறது, அதாவது பர்ஸை எப்படி கனமாக்குதல் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம வந்து சம்பாதிக்கிறத வந்து நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம செலவும் அதிகமா பண்றோம், வருமானமும் கம்மியாயிருது. ஆனா எவ்வளவு வருமானம் பண்றோமோ அதுல ஒரு பங்கு, அதாவது இப்போ ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபாய் வருமானம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு பங்கு 10 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோதான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணாலும் நம்ம கையில நிக்க போறது இல்லை. ஆனா நம்ம சேமிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அந்த 10 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும். அதுதான் இதுக்கு என்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னா, சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா என்ன செலவு பண்றோம்? துணி, ஆடம்பரம், தேவையில்லாத செலவுன்றது நிறைய நம்ம பண்றோம். ஆனா சேமிக்கிற வழிமுறைன்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம், நிலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம முதலீடு செஞ்சோம்னா பிற்காலத்துல நம்மளுக்கு வந்து அது பெரிய உதவியா இருக்கும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்றத தான் பார்க்கணும். செலவை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? நம்ம வருமானம் வந்து நம்மளுக்கு போதுமானதா கண்டிப்பா அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். நம்ம வருமானம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் போதுமானதை கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத செலவு தான் நம்ம அதிகமா செய்வோம். அந்த மாதிரி செலவுகளை வந்து நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்தி வாழ கத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட தேவையில்லாத செலவுன்றத நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம தேவையில்லாம ஆசைப்படுறோம்ல அந்த விஷயத்த தான் நான் தேவையில்லாத செலவுன்னு சொல்லுவேன். நம்ம தேவைக்கான செலவை மட்டுமே நம்ம வந்து கொண்டு போனோம் அப்படின்னா, தேவையில்லாத செலவு நான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா அந்த ஆசை வந்து அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு செலவு பண்ண நம்ம செலவு அதிகமாயிட்டே இருக்கும், நம்மளுக்கு கஷ்டங்கள் தான் அதிகமா வரும். அதனால தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு தேவையில்லாத செலவுகளை வந்து சுருக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல வெற்றி பெறலாம். மூணாவது பாயிண்ட் வந்து தங்கத்தை எப்படி நம்ம பல மடங்கு ஆக்குதல். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துல வந்து முதலீடு செய்யணும். அதாவது ஒரு வியாபாரத்துல முதலீடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து நம்மளுக்கு பல மடங்கு தரும். இப்போ வியாபாரத்துல எப்படி முதலீடு செய்யலாம்? இப்ப நம்ம செய்யல அந்த வியாபாரம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்து வியாபாரம் செய்ய பணம் இல்லாம இருந்து கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்து நீங்க அதுல வந்து ஒரு ஷேர் மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம், உன்னுடைய செல்வத்தை நட்டம் அடையாமல் எப்படி பாதுகாக்கிறது. இது 4வது பாயிண்ட். நம்மளோட பணத்தை வந்து எப்படி நம்ம நஷ்டம் இல்லாம பாதுகாக்கலாம் அப்படின்னா, முதலீடு செய்யறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம முதலீடு செய்யறோம், அதாவது நம்ம ஒரு இடத்துல நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே அதை பத்தி நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு அது வந்து பிரயோஜனமா, அது நம்மளுக்கு 100% நன்மையை தருமா அப்படின்ற விஷயத்த வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு இருந்துதான் அதுல வந்து நம்ம முதலீடு செய்யணும். லாபகரமா எப்படி நம்ம முதலீடு செய்யலான்றது 5வது பாயிண்ட். எப்படி நம்ம வந்து லாபகரமா முதலீடு செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வீடு இருக்கும், இன்னுமே பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வாடகை மூலியமா அவங்க லாபம் பெறுவாங்க. மாசம் வாடகை வர்றதுல அவங்க வந்து அதை சேமிச்சு அவங்க வந்து வசதியான வாழ்க்கை அந்த மாதிரி அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் வந்து 6வது பாயிண்ட் வந்து எதிர்காலத்திற்கான வருமானம் காப்பீடு செய்யுது. நம்ம வந்து இப்ப இருக்கிற நாளைக்கு என்ன நடக்கணும்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து நம்ம சேவிங்ஸ்ன்றது எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால 1 minute. அதனால நம்ம வந்து இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்லா ஆராய்ஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கான படிப்புக்கான விஷயங்கள்லையுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கான எதிர்காலத்துக்கான கல்விக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கும். 7வது பாயிண்ட் வந்து சம்பாதிக்கும் திறனை அதிகப்படுத்துதல். எப்படி நம்ம சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நம்மளுக்கு ஆர்வம் வரணும், அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தோணணும். அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட போதும்.
சின்ன விஷயமா இருந்தாலும் அது மேலே நம்ம ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதை அடைய முடியும். முதல்ல நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த சின்ன விஷயத்துல வெற்றி பெற்றா மட்டும்தான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயங்களை நோக்கி போகிறதுக்கு அது ஒரு வழியா அமையும். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்னா அதை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம், எந்த விதமா இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கடையை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு அதுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட இப்ப நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கிற சமயத்துல மட்டும்தான் நம்ம அந்த கடனை வாங்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில அந்த கடனை கொடுக்க முடியாத பட்சத்துல நம்மளுக்கு வந்து அது நல்ல பேராவும் இருக்காது, நம்மளை யாரும் நம்பவும் மாட்டாங்க. அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம வந்து நம்ம பாதையில வந்து எப்பவுமே முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாதுன்றது நம்மளே நம்பிடுவோம். அதனால நம்ம மேல நம்ம எப்போதுமே நம்பிக்கை அதிகமா வச்சுக்கணும். நம்ம திறனை வளர்த்து கொண்டே இருக்கணும், புத்திசாலித்தனமா இருக்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை தெரிஞ்சவங்க கிட்ட அதிகமா அதுக்கான விவரங்களை சேகரிச்சு அதுல நம்ம பலன் அடையலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பணமற்ற காலி பர்ஸை வந்து இந்த மாதிரி 7 விதிகளை கொண்டு நம்ம வந்து நிரப்பலாம். செல்வங்களை வளர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புத்தகத்துல வந்து நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கோம், அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா எதுக்காக செலவு பண்றோம்ன்றத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா செலவு பண்றது வந்து நம்ம வந்து பட்டியலிட்டு செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா இன்ஷால்லா கண்டிப்பா சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் ஜன சிஸ்டர் பத்தி சொல்லணும்னா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல சிஸ்டர், அவங்க குட் ஃப்ரெண்டும் கூட. அவங்களால தான் இப்போ நான் இவ்வளோ விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இங்கே வரையும் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயராக அவங்க கூட இருக்கேன் நான். ஆமினா சிஸ்டரும் சரி, ஜன சிஸ்டரும் சரி, ஜசக்கல்லா ஹை சிஸ்டர், உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்கிட்ட வேர்டே இல்லை. ஜசக்கல்லா ஹை. அல்ஹம்துலில்லாமா. கண்டிப்பாக அந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஒரு சிறந்ததாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம அதிகமான பயணம் நம்ம வந்து செய்யணும், துவா செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு பணமற்ற காலி பர்ஸு ஒன்றும் இல்லை, நம்ம கையிலையே இப்போ ஒரு பணம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த சம்பாதிக்கலை நம்ம, இருந்தாலும் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம சம்பாதிச்சும் பணம் இல்லாமல் இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும்? ஸோ எப்போவுமே நம்ம பர்ஸில் நம்ம கையில் வந்து காசு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சேமிப்பு அப்படின்னு வரும்போது ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ 100 ரூபானா அதில் ஒரு 10 ரூபாவாவது தனியாக எடுத்து வைக்கணும். ஒரு மாதத்தில் 10 ரூபா, அடுத்த மாதம் எவ்வளோ பணம் வருதோ, நான் 100 ரூபா தான் எடுத்து வைப்பேன், 10 ரூபா தான் எடுத்து வைப்பேன் அப்படி இல்லாமல் எவ்வளோ பணம் வருதோ அதில் ஒரு பங்கு, கூட வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், குறைய வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எவ்வளோ வருதோ அதில் ஒரு பங்கு எடுத்து வைக்கும்போது நமக்கான அந்த பர்ஸு வந்து கனமாகிக்கிட்டே போகும். அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி பட்டியலிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக குடும்ப தலைவியலாக இருக்கிற நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு படிப்பினையாக இருக்கும். நமக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இன்னும் நம்ம தெளிவாக இருந்திருப்போமே அப்படின்னு இப்போ வாசிக்கும்போது நமக்கு தோணுது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் பார்த்தோம். அடுத்த சகோதரி சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆசியா ஜபீன். நான் திருச்சியில் இருக்கேன். இந்த பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் அப்படிங்கிற புத்தகத்தை நாங்கள் வந்து ஒரு 25 நாட்களாக நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அந்த புத்தகத்திலேருந்து நான் ஒரு கதை மூலயமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து அல்கட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாரு.
அவருடைய செல்வத்தை வந்துட்டு தன்னுடைய பசங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்றாரு. ஆனா வந்துட்டு நம்ம இவ்வளவு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து சேர்த்து வச்ச செல்வத்தை ஈஸியா தன்னோட பையன்கிட்ட நம்ம கொடுத்துடக்கூடாது. அந்த பணத்தோட அருமையை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்றாரு. அதனால தன்னுடைய மகன் நோமாசிர் அவங்கள வரவழைச்சு, நான் இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு சோதனை நான் கொடுக்க போறேன். அதுல வந்து நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா இந்த வந்து சொத்து வந்து உனக்கு. அப்படி ஒருவேளை அதுல தோத்துட்டீங்கன்னா நான் வந்து இந்த சொத்தை வந்து நான் அனாதைகளுக்கும் ஏழைங்களுக்கும் நான் வந்து அந்த சொத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால தன்னுடைய மகன் வந்து நீங்க சொல்லுங்கப்பா, நான் வந்து அதை செய்யறேன், நான் இதுல எப்படியாவது நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மகன் வந்து அவருக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து 2 மூட்டைகளை தரேன். அதுல ஒரு மூட்டை நிறைய தங்க நாணயம் இருக்கு. இன்னொரு மூட்டையில வந்துட்டு நான் வந்து என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்களை வந்து நான் அதுல எழுதியிருக்கேன். இந்த 2 மூட்டைகளையும் எடுத்துட்டு நீ போ. ஒரு 10 வருஷம் நீ எங்கேயாவது வெளியில போய் சம்பாதிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு நீ திரும்ப இதே பாபிலோனுக்கு திரும்ப வா. வந்ததுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ வந்து என்கிட்ட சொல்லு. நீ என்னென்ன சம்பாதிச்சியோ இல்ல என்னென்ன அனுபவம் உனக்கு கிடைச்சதோ எல்லா விஷயத்தையும் நீ வந்து பகிர்ந்துக்கலாம். இப்ப நீ இந்த ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நோமாசீர் அங்க இருந்து ஒரு புதுசா ஒரு உருவாக்கிட்டு இருக்க நகரம், அந்த பேர் வந்து நினிவா அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வந்து அவர் போறாரு. அங்க போயிட்டு 10 வருஷம் அந்த ஊர்ல வாழ்றாரு. வாழ்ந்துட்டு திரும்ப 10 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வராரு. வந்தோடனே அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு 10 வருஷமா இவர் என்ன இவர் சம்பாதிச்சிருக்காரு, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. அவரோட அப்பா அருக்கத்தும் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மனைவியும் வந்துட்டு பையனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விருந்தெல்லாம் வச்சுட்டு நீ வந்து உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நீ இப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவர் மக்கள் எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி வச்சுட்டு இப்ப அவரோட கதையை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. நான் முதல்ல இந்த நாட்டை விட்டு நான் போனதுக்கு அப்புறமா ஒரு நகரத்துக்கு போனேன். அந்த நகரத்துல வந்து நான் போனோனையுமே ஒரு 2 நபர்கள் இருந்தாங்க. அந்த 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குதிரை பந்தயம் ஒண்ணு வந்து நடக்குது. அந்த குதிரை பந்தயத்துல வந்துட்டு நம்ம வந்து பணம் போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 2 மடங்கா நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா குதிரை நம்ம கிட்ட இருக்கு, ஆனா வந்துட்டு அதுல பணம் போடுறதுக்கான பணம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து நோமாசீர் வந்து கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட வந்து பணம் இருக்கு, தங்கம் வச்சிருக்கேன், உங்ககிட்ட குதிரை இருக்கு, நம்ம 2 பேருமே வந்து சேர்த்து இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், வர லாபத்துல நம்ம ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோமாசீர் அவருடைய ஒரு மூட்டை தங்கத்துல இருந்து பாதி தங்கத்தை வந்துட்டு இந்த குதிரை பந்தயத்துல கட்டுறாரு. ஆனா அந்த பந்தயத்துல வந்து அந்த தோத்து போகுது அந்த குதிரை. அதுல வந்துட்டு இவர் ரொம்பவும் வருத்தமாயிடுறாரு. என்னடா நம்மளோட பாதி தங்கத்தை அதுல கொடுத்தோமே, ஆனா இப்ப ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்றாரு. இந்த மாதிரி நான் வந்து குதிரை பந்தயத்துல நான் வந்து போட்டேன், ஆனா அந்த அமௌண்ட் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. சொன்னாரு, அவங்க 2 பேருமே சரியான ஏமாத்துக்காரங்க, அவங்க எப்பயுமே இப்படிதான் பண்ணுவாங்க, யார் வந்து புதுசா வந்திருந்தாலும் பணக்காரங்களா யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களை ஏமாத்துறதுதான் அவங்க வேலை, நீங்க போய் இப்படி ஏமாத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு வந்து விலை கம்மியா வந்துட்டு ஒரு கடை வந்து ஏலத்துக்கு வருது, அந்த கடையில வந்து விலை மதிப்பில்லாத பொருட்கள்லாம் இருக்கு, அதனால அந்த கடையை நீ வந்து ஏலத்துக்கு நீ வாங்கிட்ட அப்படின்னா அந்த கடை வந்துட்டு சூப்பரா ரன் ஆகும், நீயும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதை நம்பி இவர் என்ன பண்றாருன்னா அந்த கடையை ஏலத்துக்கு வாங்கிடுறாரு. ஏலத்துக்கு வாங்கினா அந்த கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருள், வெறும் வேஸ்டான பொருள். அதனால அவர் போட்ட காசு எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. மறுபடியும் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அவரோட கையில சுத்தமா இப்ப எந்த பணமுமே இல்லை. அவர் ரொம்ப வேதனையா இருக்காரு. என்னடா நம்ம இப்படி ஆயிடுச்சு, அப்பா கொடுத்த ஒரு மூட்டை தங்கத்தையும் நம்ம இப்படியே காலி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையா இருக்காரு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அப்புறம் யோசிக்கிறாரு, நம்மளுடைய அப்பா வந்து இன்னொரு மூட்டை கொடுத்தாருல, அதுல என்ன கொடுத்திருக்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எடுத்து பாக்குறாரு. அதுல அவங்க அப்பா வந்து ஒரு 5 விதிமுறைகளை அவர் எழுதியிருக்கிறாரு. அது தங்கத்திற்கான 5 விதிகள் அப்படின்னு போட்டு ஒரு 5 விதிகள் எழுதியிருக்காரு. இதுல முதல் விதி என்ன அப்படின்னா, தன்னோட வருமானத்துல குறைஞ்சது 10ல் 1 பங்கை தன்னோட எதிர்காலத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் சொத்து சேர்த்து வைக்கிறவங்கள்ட்ட தங்கம் விரும்பி வரதோட அதோட அளவும் அதிகரிக்கும். 2வது விதி என்னன்னா, தங்கம் தனது புத்திசாலித்தனமான முதலாளிக்காக ஊக்கத்துடன் திருப்தியுடன் பணியாற்ற தங்கத்தை பல மடங்கா ஆக்கிடும். 3வது விஷயம் என்னன்னா, தங்கம் பாதுகாப்பாக இருக்கணும்னா தங்கத்தை திறன்பட கையாள்பவரோட ஆலோசனைப்படி முதலீடு செய்ய வேண்டும். 4வது விஷயம் என்னன்னா, தனக்கு அனுபவமே இல்லாத வியாபாரத்திலேயோ இல்ல ஆலோசகர்கள் அங்கீகரிக்காத ஒரு துறையிலோ தங்கத்தை நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடாது.
அடுத்த 5வது விஷயம் என்னன்னா, சாத்தியமற்ற அதிகப்படியான வருமானத்திற்காக தங்கத்தை வந்து முதலீடு செய்யும் போதோ இல்ல மோசடி திட்டங்களை போட்டு ஏமாத்துறவங்களோட பேச்சை கேட்டு முதலீடு செய்யும் போதோ நம்மளுடைய பணம் வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதுல எழுதியிருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு நோமாசிக்கு வந்து ரொம்ப அழுகையா வருது. என்னடா நம்ம இதை முன்னாடியே நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம வந்து இத்தனையும் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. அவர் அழுததுக்கு அப்புறமா சரி நம்ம மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையில போய் சேர்றாரு. அப்ப அந்த நெனிவா நகரத்துல வந்து ஒரு பெரிய சுவர் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து வேலையாட்கள் தேவைப்படுறாங்க. அதனால வந்து அதுல போய் அவர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணிட்டு அவர் பணத்தையும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பணத்தை சம்பாதிச்சதுல அப்பா சொன்னது மாதிரி அதுல 10ல் 1 பங்கை வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு. அந்த எடுத்து வச்ச காசை வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ரிச்சா இருக்கிற ஒருத்தவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவர் வந்து ஒரு தொழில வந்து முதலீடு பண்றாரு. முதலீடு பண்ணி அதுல தொழிலே ரொம்ப லாபகரமா வருது. இவரு தனியாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்பா வந்து இந்த தங்கத்தை 2 மடங்கா பெருக்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நோமாசீர் அவங்க வந்து 10 மடங்கா இதை வந்து பெருக்கிட்டு வந்திருப்பாரு. 10 மடங்கா பெருக்கிட்டு வந்து இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை வந்து தன்னுடைய அப்பாவோட கையில கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாகி என்னுடைய மகன் வந்து இப்ப பணத்தோட மதிப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டான், அவ வாழ்க்கையில எல்லா அனுபவங்களை பத்தியும் அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த கதை முடியுது. இந்த தங்கத்தோட 5 விதிகளை 5 விதிகள் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம வந்து வருமானத்துல வந்து 10% வந்து நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சாதான் நம்ம வந்து மிச்ச 90% வந்து நம்ம செலவுக்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம செலவு பண்ணிடுவோம். வீட்டு வாடகைக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸோ அதுக்கு இதுக்குன்னு செலவு பண்றோம். ஆனா நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1% கூட எடுத்து வைக்கிறதே இல்லை. அதனால இதப்படி ஒரு 10% நம்ம எடுத்து வச்சு அந்த 10% வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா நம்ம வந்து இப்பெல்லாம் நிறைய ஏமாத்துக்காரங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம போட்டு ஏமாந்துடாம நம்ம கரெக்டா நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ, நம்மளுக்கு எதுல நல்ல நாலேஜ் இருக்கோ அப்படி ஒரு இதுல வந்து நம்ம வந்து பணத்தை போடணும். நம்மளுக்கு வந்து நாலேஜே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து வேஸ்டா போயிடும். அதே மாதிரி நம்மள வந்து ஆசை காட்டி நம்மளுக்கு மோசடி செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. நீ வந்து பணத்தை வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணு, இதுல நீ இன்வெஸ்ட் பண்ணினா இதை விட அதிகமா உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. ஆனா அதை நம்பி நம்ம வந்து பணத்தை போட்டக்கூடாது. எப்பயுமே நம்ம பேராசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கறத இந்த 5 விதிகளும் சொன்னது. ஜஸாக்கல்லாஹ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த புத்தகத்துல இருந்து படிச்சது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்கனாமிக்கலா நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு இந்த புக்ல வந்து 2 புக்ல வந்துட்டு நான் இருந்தேன். கொலை உணர்வு, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப இந்த பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன். இந்த 2 புத்தகமுமே என் லைஃப்ல சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான். இந்த 2 புத்தகமே வாசிக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இந்த புத்தகத்தை கொடுத்து என்கிட்ட வந்து தனியா வாசிக்க சொன்னா அப்படின்னா நான் கண்டிப்பா வாசிக்கவே மாட்டேன். ஆனா ஜெர்னலிஸ்டர் எஃபர்ட் போட்டு இந்த குரூப்பை ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணி இதுல வாசிங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். இல்லாட்டினா நான் இந்த கையில எத்தனையோ புக்ஸ் இருக்கு, ஆனா நான் இன்ன வரைக்கும் பாதி கூட அதை நான் முடிச்சதே இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த 2 புத்தகத்தையும் வந்து முழுமையா முடிச்சிருக்கேன். இதோட கிரெடிட் எல்லாமே ஜெர்னலிஸ்டருக்காக தான். அதுக்கப்புறம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நேத்தெல்லாம் நாங்கெல்லாம் குரூப் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம். அதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தைங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், நீ என்ன பேச போற அப்படின்னு சொல்லிட்டு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ரொம்ப ஜஸக்கல்லாஹ் இருந்துச்சு. அதே மாதிரி ஆமினா சிஸ்டரும் அதே மாதிரி தான். ஆமினா சிஸ்டர் வந்துட்டு அவங்களுடைய குரானிக் கிளாஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கிளாஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதனால ஜன்னத் சிஸ்டருக்கும் ஆமினா சிஸ்டருக்கும் ரொம்ப ஜஸக்கல்லாஹ் இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. ஆமினா சிஸ்டர் ஏதாவது சொல்லணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சரி, ஓகே. ரியாக்ஷன் பண்றதுக்காக பண்ணணும். ஓகேம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஆசியாம்மா. நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்க எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் உண்மையிலேயே பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கற்றுக்கிறணும்னு நினப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்களை
அவங்களுக்கு அடுத்து அப்பாவுக்கு அடுத்து இவங்க ரன் பண்ண முடியும். ஸோ இதுவும் இந்த புத்தகத்தில் நம்ம பார்த்தோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்கிறது கூட அவங்கக்கிட்ட இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளை அப்படி பொத்தி பொத்தி வளர்க்காததன் காரணமாக தான் நம்ம நல்லா இருக்கோம் இப்போது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை எந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் எப்போது அந்த பாபிலோன் இன்றைக்கும் நம்ம வெளியில் அவுட் சைடு வெஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கஷ்டப்பட விடுவாங்க. நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே என்ன சொல்கிறது, நீங்களே வேலை பாருங்கள், நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்லாம். அது முற்றிலும் சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த பொறுப்பு பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இதுலேருந்து நம்ம பார்த்தோம். மாஷா அல்லாஹ், சூப்பர். ரம்லத் நிஷா, உங்களால் இப்போ பேச முடியுமாம்மா? ஓகே ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம அதை ஃபுல்லாக வாசித்து அதில் உள்ள விஷயங்களையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை நம்ம எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஸ் ரம்லத் நிஷா சிஸ்டர். ஓகே ஓகே, நோ மோர் இஷ்யூ. இப்போ பேச முடியுமா? ஓகேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ரம்லத் நிஷா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். அதாவது இப்போது நம்ம எல்லாமே பார்த்த இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, பாபிலோன் மிகப்பெரிய பணக்கார மனிதன். அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி மேலே வந்தாங்க அப்படிங்கிற சம்பவம். நான் இப்போ எடுத்திருக்க டாபிக் வந்து ஒரு வாய்ப்பை இழந்த மனிதன். அதாவது எல்லாருமே வாய்ப்பை பயன்படுத்தி மேலே மேலே வந்துட்டாங்க. இப்போ ஆசியா சிஸ்டர் சொன்னதாகட்டும், ரிஃபாயா சிஸ்டர், எல்லாமே ஃபாத்திமா சிஸ்டர், அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு வாய்ப்பை இழந்ததை பற்றியான இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த சம்பவம். எப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதிகமாக யோசிக்கிறதே என்ன ஆகுதுன்னா, சில சமயம் நமக்கு ஒரு பாதகமாக மாறிடுது. அப்படி என்னன்னா, எதில் அவர் அந்த இதை வந்து வாய்ப்பை இழக்கிறாருன்னா, நல்ல ஒரு வியாபாரி. அவர் அதிகமான ஒட்டகங்களை வாங்கி பாபிலோன்லேயே இருக்கக்கூடிய நல்ல மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் வந்து பாபிலோன்ல நிறைய ஒட்டகங்களை, அதாவது 100க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் எதிர்பார்த்த விலைக்காகட்டும் நல்ல ஒட்டகங்கள் வந்து கிடைக்காம அவங்க கிட்ட இருக்க உணவுகள் எல்லாமே இதாகி சோர்ந்து போயிடுறாங்க அவங்க கூட வந்து வேலையாட்களும். அப்படி சோர்ந்து போயிருக்கிற நேரம் வந்து ஒரு கூடாரம், அவங்களுடைய பணியாட்கள் வந்து கூடாரம் அடிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வயசானவர், ரொம்ப முதியவரா இருக்காரு. அவங்க கிட்ட வந்து அவருடைய தோற்றத்தை வச்சு பார்த்து கேட்கிறாரு, நீங்க நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வியாபாரியா தான் இருப்பீங்க. எங்ககிட்ட வந்துட்டு இப்படி சில ஆட்டு மந்தைகள் இருக்கு, இதை நீங்க வாங்கிக்கிறீங்களா? நான் குறைஞ்ச லாபத்துக்கு தான், அதாவது லாபம்னே சொல்லாங்க, குறைந்த விலைக்கு தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட வந்துட்டு அந்த விவசாயி வந்து சொல்றாரு. அப்ப அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம காலையில இருந்தே தேடி அலையிறோம், சரி அதுக்கு பதிலாக இந்த ஆட்டு மந்தைகளையாவது நம்ம விலைக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காரு. அப்போ மகிழ்ச்சியில இருக்கும்போது சரி எவ்வளவு ஆட்டு மந்தைகள் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்கிட்ட வந்துட்டு 900க்கும் மேற்பட்ட ஆட்டுக்குட்டிகள் இருக்கு, அதனால நீங்க எனக்கு வந்துட்டு என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனால நான் இப்பவே போயாகணும், அதனால நீங்க ஒரு விலை கொடுத்து இதை எடுத்துக்கோங்கன்னு ஒரு குறைந்த விலைக்கு தான் சொல்றாரு. ஆனா இவங்க ரொம்ப காலையில இருந்து அலைஞ்சனாலையும் ரொம்ப சோர்வா இருக்கிறனாலையும் உணவுகள் எதுவும் இல்லாதனாலே என்னன்னா 900 ஆட்டுக்குட்டிகளை இந்த இரவு நேரத்துல எண்ண முடியாது இல்லையா அப்படின்னு அவர் வந்துட்டு ஒரு சடைஞ்சிட்டு ஒரு இதா சொல்லும் போது அந்த ஆட்டு வியாபாரி வந்து சொல்றாரு, நீங்க வந்துட்டு 1 மடங்கு பணத்தை கூட எனக்கு கொடுத்தா போதும், காலையில என்னுடைய வேலையாட்களை ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதரை நான் இங்க விட்டுட்டு போறேன், நீங்க விடிஞ்சதும் வந்துட்டு எனக்கு மிச்ச தொகையை கொடுத்தா போதும்னு வந்து அவரு சொல்றாரு. அப்படி இருந்துமே அவர் வந்து தயங்கி இல்ல எங்க நம்ம ஏமாந்துருவோம், இரவு நேரத்துல அவ்வளவு ஆட்டுக்குட்டிகளை என்றது வந்து சாத்தியம் இல்லைன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு, அதை மறுத்துடுறாரு. மறுத்தது என்ன ஆயிடுச்சு, காலையில கோட்டையை முற்றுகையிட வரேன்னு சொன்னதுமே அந்த ஆடுகள் எல்லாம் வந்துட்டு அந்த கோட்டையை சுற்றி நிறுத்திச்சுன்னா வரவங்களுக்கு கொஞ்சம் கடினமாகும் சொல்லிட்டு நல்ல ஒண்ணுக்கு 3 மடங்கு கொடுத்தே வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த விவசாயி நல்ல லாபத்தோட அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த பெரிய வியாபாரி ஐயோ
நம்ம இப்படி ரொம்ப ஆழமா யோசிச்சனால நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு குறைஞ்ச விலைக்கு வந்ததையும் நம்ம இழந்துட்டுமேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை சரியான வழியில பயன்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா வந்துட்டு அது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். வாய்ப்பு வந்துட்டு எப்பவுமே எல்லாத்துக்குமே அது காத்திருக்காது. நம்ம தான் அது சரியான முறையில அதை பயன்படுத்தி நமக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த புக்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு புரிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு டாபிக் களிமண் ஏடு களிமண் ஏடு. ஆனா அந்த களிமண் ஏடுகளை அந்த பாபிலோன் மக்கள் எவ்வளவு அழகா, அதாவது வந்து அது அன்னத்தை இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல அதை எப்படி தயாரிச்சாங்க அப்படிங்கறத அது வந்து எனக்கு ரொம்ப இதுல வந்துட்டு அட்ராக்டிவான ஒரு இதா இருந்துச்சு. அந்த களிமண் ஏடுகள் வந்துட்டு பாபிலோனை வந்து 1934ஆம் ஆண்டு ஒரு பேராசிரியர் பிராங்க்லின் கால்வர்ட் அவர் வந்துட்டு அவரோட தலைமையில அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அந்த ஏடுகளை எடுத்து பார்க்கும்போது அது அவ்வளோ அழிவில்லாம அவ்வளவு அழகாவும் அதுல வந்துட்டு நிறைய பொறிக்கப்பட்ட அந்த வாசகங்களை படிக்கும்போது ஆராய்ச்சியாளரான மெசடோபியா அவரே வந்து ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவு பழங்கால மனிதர்கள் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, அதுவும் இல்லாம அந்த களிமண் ஏடுல அது போய் எழுதி பொறிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் போது ஆச்சரியத்துக்கு உண்டாச்சாம் ஆராய்ச்சியாளர் அவரே. அவரும் அவரோட அதாவது 5000 ஆண்டுகளும் பயணிச்சும் இந்த களிமண் ஏடுகளுக்கு எதுவுமே ஆகவே இல்லை, எவ்வளவு அழகா அதை தயாரிச்சு பாதுகாப்பா வச்சிருக்காங்க அந்த பாபிலோன் மக்கள்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் அவ்வளோ ஆச்சரியமா பார்த்த ஒரு சம்பவம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒரு சொத்து பரிவர்த்தனையை பத்தி அவங்க எழுதி அதை வந்து பேசி அந்த களிமண் ஏடுகளை எழுதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க கொடுக்கல் வாங்கல், சொத்து பத்திரங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பதிவாக்குறதுக்கு அந்த களிமண் ஏடுகளை அவங்க அதிகமா வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சாட்சிக்கு ஒரு ஆதாரத்துக்கு அந்த ஜெனரேஷன்லயும் அவ்வளவு அழகா யோசிச்சு அதை கரெக்டா ஒரு இதுல கொண்டு வந்ததுதான் அந்த களிமண் ஏடுகள். அந்த ஆராய்ச்சியாளரே தன்னோட மனைவிட்டு அதாவது பிராங்க்லினுக்கு லெட்டர் போடும் போது அந்த பேராசிரியருக்கு அவர் போடும் போது அவர் சொல்றாரு, இந்த இதுல இருக்கக்கூடிய வாசகங்களாகட்டும் இதுல இருக்கக்கூடிய இந்த பாபிலோனுடைய மக்களுடைய கொள்கையில நாங்க எங்களோட வாழ்க்கையில சரிவர கொண்டு வரக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு பயன்படுத்திக்குவோம்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களையே யோசிக்க வைக்கிறதாகவும் வியக்க வைக்கிறதாகவும் இருந்தது பாபிலோன் மக்களுடைய அந்த வாழ்க்கை. இப்போ நம்ம அதே மாதிரி இந்த புக்ல நம்ம பார்த்தோம் அதிகமா புக்குடைய பேராகட்டும் இது எல்லாமே மிகப்பெரிய பணக்காரர். அப்போ அந்த மிகப்பெரிய பணக்காரராகட்டும் பாபிலோன். அப்ப அந்த பாபிலோன் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பாபிலோன் வந்துட்டு ரொம்ப அழகு எழிலா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நாடா இருந்தது பாபிலோன். அதோடைய கோட்டை சுவர்களாகட்டும் ரொம்ப பலமானதா இருக்கு. மற்ற நாடுகள் வந்துட்டு கோட்டை சுவர்களை அதை இதாக்கி தடுத்து அவங்க போர் செய்ய வரணும்னாலே அதுக்கே சோர்வடைஞ்சு போயிடுவாங்களாமா. அந்த அளவுக்கு பலமானதாகவும் நல்ல கம்பீரமான கோட்டை சுவர்களை உடையதா இருக்குதாமா பாபிலோன். எல்லாத்துக்குமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இதாகவும் எல்லாத்துலயுமே அவங்க வந்துட்டு அவங்க படை வீரர்களாகட்டும் அப்புறம் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே ஒரு தந்திரமாகவும் ரொம்ப அறிவாகவும் நுணுக்கமாகவும் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க பாபிலோன் மக்கள். அது மட்டும் இல்லாம பண பரிவர்த்தனையை கொண்டு வந்ததே பாபிலோன் மக்கள் தான். அவங்களுடைய காலத்துலதான் இந்த பண பரிவர்த்தனை பண்டமாற்றம் ஆகட்டும் அதிகமா வந்து நடந்ததும் செல்வம் அதிகமா இருந்து எல்லாரையுமே அப்பவே திரும்பி பார்க்க வைத்த நாடா இருந்தது பாபிலோன். அப்படி எல்லாமே வந்துட்டு ரொம்ப அதாவது கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு எல்லா மக்களும் நல்லா நினைக்குவாங்க. பாபிலோன் எல்லா மன்னர்களுக்குமே ஆசையை இதாக்கக்கூடியது பாபிலோனை நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு இதா இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்கதா இருந்தது இந்த பாபிலோன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு தலைப்பு எடுத்துட்டேன். ஏன்னா இந்த பாபிலோனோட ஃபர்ஸ்ட் இப்ப பாபிலோன் பார்த்துட்டோம். அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் யாருன்னு சொன்னா அர்கத். அந்த அர்கத்துங்கிற அவருடைய சம்பவமும் இதுல ரொம்ப ஒரு ஆலோசனைகரமா இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை சரியான முறையில எப்படி பயன்படுத்திட்டு வரணுங்கிற அர்கத்தோட இதுவும் வந்துட்டு ரொம்ப இதான அர்கத் அதாவது வந்து எப்படின்னா தங்கம் விரும்பிய மனிதர் அவர் வந்துட்டு தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல ஒரு வியாபார இதோடையும் நல்ல உழைக்கணும் கடினமான உழைப்பாளியாகவும் அவர் இருக்கக்கூடியவர் தான் அர்கத். அவரோட அந்த கடின உழைப்புல வந்துட்டு தன்னோட ஒரு சேமிப்பு தொகையை எடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு தங்கத்தை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம நல்ல பெரிய லெவலுக்கு ஆயிடலாம்னு சொல்லிட்டு தன்னோட முதல் சேமிப்பை எடுத்து அந்த தங்கத்துல போடுறாரு. ஆனா அந்த சேமிப்பை தங்கத்துல போடுறதுக்கு பதிலா செங்கல் அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கிட்ட, ஏன்னா அவர் வெளியே அந்த வியாபாரத்துக்காக போயிட்டு வரக்கூடியவரா இருக்காரு. இப்ப அவருக்கு தங்கத்தை பத்தி அங்க நடக்கும் போது வியாபாரத்துல
இந்த பணத்தை மூலியமா நம்ம அங்க தங்கத்தை வாங்கிட்டு வந்து இங்க வியாபாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் கொடுத்த ஆலோசனை காரணமாக. ஆனா அந்த நண்பர் வந்து செங்கல் தொழில் செய்யக்கூடிய வியாபாரியா இருக்காரு. அவருடைய ஆலோசனை பேர்ல தன்னோட சேமிப்பு தொகையை எடுத்து அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்து அந்த பணமானது என்னது நஷ்டமாயிடுது. ஆனாலும் அவர் முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்து தன்னோட சேமிப்பை மேற்படிப்பு போயிட்டே இருந்தார். அடுத்ததா வந்துட்டு இவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா அவரோட ஒரு என்ன சொல்றது, அவர்கிட்ட ஒரு பொருள் வாங்கக்கூடியவர். அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த ஆலோசனைகளை யாரு வேணாலும் தரலாம். ஆனா சரியான ஆலோசனை சரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்க கிட்டதான். அதாவது எப்படின்னா செங்கல் செய்யக்கூடிய, அதாவது கல்லு வேலை செய்யக்கூடியவங்க கிட்டயே தங்கத்தை பத்தி ஆலோசனை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முதலாளி அவருக்கு வந்துட்டு எடுத்து சொன்னதுபடி இப்போ அவர் வந்துட்டு அடுத்த தன்னோட இதை வந்துட்டு கரெக்டா பயன்படுத்தி நல்ல அந்த தொழில செங்கல்லையே தன்னுடைய சேமிப்பை போட்டு நல்ல ஒரு இடத்துல வந்து அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்து அவரை வியப்பு அடையக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த ஊர்லயே பாபிலோன்லயே நல்ல மிகப்பெரிய பணக்காரரா இருந்தவர் தான் அர்கத். அதேதான் தனக்கு கிடைக்கக்கூடிய அதை துவண்டாம அந்த வாய்ப்புகளை சரியானதுல செலுத்தி தன்னோட முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறது வந்துட்டு இந்த புக்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரான். அதே மாதிரிதான் நான் இங்க வரும்போது நானும் தடுமாற்றத்தோடையும் ரொம்ப இதாகவும் தான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த 2 புக்ஸோட இந்த 3வது புக்ஸ் கொஞ்சம் பெரிய புக், அதனாலதான் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு. இன்ஷால்லாஹ் ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பரியா மேம்க்கு தான் ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்களாலையும் முடியும், நீங்களும் பேசுங்க அப்படின்னு எங்களையும் பேச வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்படியே நம்மளுடைய இதை வந்து அழகா கொண்டு போகணும். நல்லா உங்க முன்னாடி எங்களையும் பேசி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது மூலியமா கொடுத்ததுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவங்க எடுத்திருந்த இந்த புக்கோடைய டாபிக் வந்து கொஞ்சம் கடினம் தான். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ முதல் முறையாக பார்த்ததுனால இவங்களுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. பட் ஸ்டில் இதை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும். பெரிய பெரிய விஷயங்களை சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாபிலோன், இவ்வளோ அருமையான ஆட்களை கொண்ட பாபிலோன், இவ்வளோ பெரிய பாபிலோன் தகர்க்கப்பட்டது. இறைவன் வந்து இப்படித்தான் ஒரு விஷயம் எவ்வளோ வல்லரசாக இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த மக்களுடைய அழிச்சாட்டியம் அதிகமாகும்போது அந்த மக்கள்ன்றதை தாண்டி அங்கே உள்ள அரசர்கள் அவங்களுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகமாகும்போது அந்த இடமே இல்லாமல் ஆக்கப்படும். ஸோ இந்த பாபிலோனை தகர்த்தவர் யார் அப்படின்னா சைரஸ்ன்ற மன்னர். ஸோ அந்த சைரஸ் மன்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூரா கஹஃப்ல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, சூரா கஹஃப்ல வரும் துல்கர்னைன். ஸோ அப்படிப்பட்ட அந்த துல்கர்னைன் தான் வந்து இங்கிலீஷ், ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வேர்ட்ஸ் ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி கூறப்படுறாங்க. ஸோ துல்கர்னைனுடைய இதுதான் சைரஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து அழித்ததாக வரலாறு வருது. ஸோ இவர் அழிச்சார் அப்படின்னா அப்போ அந்த மக்கள் யார் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாமிக் ரிலேட்டடாகவும் நீங்கள் சிந்திக்கலாம். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் நாம் பார்த்தது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், வட்டி அப்படிங்கிறது ஹராம், அதனால் நம்ம கடன் தான் கொடுக்கணும், இது மட்டும்தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டது. ஆனால் உண்மையிலே என்னென்னா இறைவன் சொல்கிறான், யாருக்குமே நான் அநீதி இழைக்க மாட்டேன், 2 பேருக்குமே நான் சரி சமமாக நான் வந்து டீல் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்போது நம்ம இந்த கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குறவங்கள ஏழையாக்கும். வாங்குறவங்க நல்ல முறையில் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பணக்காரனாகலாம். அல்லது அவங்க வந்து சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்னா திரும்ப அந்த கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி நமக்கு அந்த பணம் வந்து வராது. அப்போ இவ்வளோ ஒரு நெருக்கடியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நமக்கு சொல்லித்தரப்படுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்ம குரான்லேயும் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு வியாபாரங்கிறது நாம் போய் டைரெக்டாக பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட
அந்த அமௌண்ட் இன்னும் வந்து யார் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து தானமாக ஒரு பொருளை கொடுக்கறத விட அவங்களுக்கு வாழ்வாதாரம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதில் நம்ம பங்கு வாங்கிக்கிறதுங்கிறது எவ்வளோ சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் கூட நம்ம இந்த ஃபினான்ஷியல் செக்டாரில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் மாஷா அல்லாஹ் இந்த புத்தகம் இன்றைக்கி வாசிச்சிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கீங்க. பட் காலங்கள் உங்களுக்கு வந்து இதை மைண்டில் நினைவுபடுத்தும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக் அல்லாஹு கைர்மா. எல்லாருக்குமே இதை அருமையாக நீங்கள் கேட்டதுக்கு. எங்கள் சகோதரிகளுடைய கலந்துரையாடலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். மற்ற சகோதரிகள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இங்கே ஷேர் பண்ணுங்கள். இவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணலாம். இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபீட்பேக் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சேம் உங்களை மாதிரி படிச்சுட்டு வீட்டில் வந்து குழந்தைங்க ஃபேமிலி இப்படின்னு இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன மோட்டிவ் என்ன அப்படின்னா அவங்க பேசுகிறத கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் தான். ஸோ அப்படி இவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கம்மா. எஸ் ரிஃபாயாம்மா. சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா சிஸ்டருமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. நம்மளும் இதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கலாம் ஸ்டார்டிங் டே அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே நல்லா சொன்னாங்க, நல்லா பிடிச்சிருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் கைர் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். எஸ் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு அடுத்த புக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் சிஸ்டர். இன்ஷால்லா நீங்கள் அதில் கலந்துக்கிடலாம். தொடர்ந்து நம்மளுடைய டைமிங் நிறைய இருக்குது, நமக்கு வேலையும் நிறைய இருக்குது. ஆனால் நமக்காகன்னு ஒரு விஷயம் செய்யும்போது அந்த நாள் முழுக்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு புத்தகம் வந்து வரலாறு சார்ந்த புத்தகமாக இருக்கும். பட் ஸ்டில் ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே நான் கூட இருப்பேன். எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்லையுமே அதை நான் வந்து ப்ராப்பராக கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே வருவேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு புத்தகத்துக்கு உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். எஸ் மற்ற சிஸ்டர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம்மா, சொல்லுங்கம்மா. இந்த புக்கை வந்து ஆக்சுவலாக வந்து மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடியே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஒரு சில ரீசன்ஸால் நான் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கருத்துக்கள்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹிண்ட் மாதிரி சொன்னாங்க, அதுவே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இந்த புக்கு ஃபுல்லாக படித்தா இன்னும் வந்து நம்ம லைஃப் வந்து நடத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அது சிஸ்டர் சொன்னாங்கல்ல, நமக்காகன்னு நம்ம வந்து சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் எடுத்து வைப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட் எடுத்து வச்சு அதுலேருந்து நம்ம போய் இன்வெஸ்டர்கிட்ட அமௌண்ட் கொடுத்து அதுலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம், நம்மளுடைய லாபத்தை அவங்க ஷேராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் கூட ரொம்பவே நல்லா சிறப்பாக இருந்தது. இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ஜஸாக்கல்லாஹு கைர். மற்றவங்கம்மா. சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப தெளிவாக அவங்க அந்த கம்யூனிகேட் பண்ணாங்க. அது அவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரீடிங் கிளப் மூலயமா நானும் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன். மேபி இந்த ஒரு கொஞ்ச நாளாக என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணேன் சிஸ்டர். நான் வேறு கிளாஸஸில் இருக்கனால இதில் அட்டென்ட் பண்ண முடியல, சாரி சிஸ்டர். பட் இன்னைக்கு அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு நான் வரணும். அந்த நீங்கள் போட்டிருந்த அந்த போஸ்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதையும் நான் கன்வே பண்ணோம். அதுக்காக தான் சிஸ்டர் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு குரூப் டிஸ்கஷன். நிறையா விஷயங்கள் வந்து
அவங்க என்ன சொல்ற அந்த புக் ஃபுல் சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லா தெளிவாக இருக்குது சிஸ்டர். ஜன்னத் சிஸ்டர் மாதிரி என்ன சொல்கிறது, அவங்கள மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அவங்களும் சரி ஆம்னா சிஸ்டரும் சரி நல்லாவே இந்த குரூப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்களை வந்து விமன்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஜஸாக்கல்லா ஹைர் சிஸ்டர். நானும் நிறைய பெனிஃபிட் ஆயிருக்கேன் இதுலேருந்து. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். பாரக்கல்லா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ சிராஜனிஷாலாம் சிஸ்டர்லாம் இப்போ வந்து சைக்காலஜி ஃபீல்டில் இருக்கீங்க. மாஷால்லா. NLP போனீங்களா? NLP கிராண்ட் மாஸ்டர் இல்லை சிஸ்டர். நீங்கள் போகலையா? ஓகே. ஆனால் MDCCயில் இருக்கீங்க தானே? ஆமாம் சிஸ்டர், அது பண்ணிகிட்ருக்கேன். ஓகேம்மா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம குரூப்பில் வந்துட்டு நிறைய பேர் மாஷால்லா அவங்களோட கரியராக இருக்கட்டும், அவங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், அடுத்தடுத்த இதுக்கு போகிறீங்க. அதுவே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. மாஷால்லா. இன்ஷால்லா இன்னும் நிறைய பேரும் அவங்கவுங்களுடைய தனித்துவம், நம்ம எது செஞ்சாலுமே அது இறைவனுடைய வேலை தான். இது மட்டும்னு இல்லை, நம்ம தாவா பண்ணுறது, குரானை எத்தி வைக்கிறது மட்டும்தான் இல்லை, அதை தாண்டி இந்த உலகத்தில் உள்ள எந்த வேலை நம்ம செஞ்சு அதனால் மற்றவங்க பலன் அடைகிறாங்க அப்படின்னா அது இறைவனோட வேலை தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் போகிறது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எனக்கும் ஆம்னா சிஸ்டருக்கும் இருக்குது. மாஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து நீங்களும் நிறைய பேரை இது மாதிரி அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மாஷா அல்லாஹ். சொல்லுங்கள் ரிஃபாயாம்மா. ஆமா சிஸ்டர். ஆனா எனக்கு நேத்து ஒரு விஷயம் நடந்ததுல என்னன்னா, எனக்கு வந்து கோபம் வந்தது அந்த இடத்துல. நேத்து நான் ஒரு டைலர் கடைக்கு போயிருந்தேன். அது மென்ஸ் டைலர் கடை தான். இவங்களோட ஷர்ட் வாங்குறதுக்காண்டி போயிருந்தேன். அங்கே போயிருந்த இடத்துல வந்து அவங்க வந்து கிளாத் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன் டைலரிங் கிளாஸில். அப்போ அவங்க கட் பண்ணுறதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போது நான் சைஸ் வந்து இது தானே அப்படின்னு சொல்லி சடனாக கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொன்னால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆமாம் அவங்க டைலரிங் தான் கற்றுட்ருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, அவர் உடனே இவங்களுக்கு பழக்கன்றதுனால அவர் டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு, உங்கள் பிள்ளைங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு அவங்கள நல்லபடியாக வளர்க்குறத பார்க்க வேண்டியதானே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு டக்குன்னு சடனாக சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னையே இப்போ எனக்கு என்ன தேவையில்லைன்றதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படி எனக்கு டக்குன்னு கேட்க வாய் வரல. ஏன்னா அவங்களோட பழக்கன்றதுனால நம்ம கேட்டுட்டா அவங்கள எதுவும் நினச்சிக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது அதை நம்ம ஆசைப்பட்டு செய்கிறோம். ஆனால் அதை வந்து எப்படி அவங்க வந்து சொல்லி நம்ம மனசை காயப்படுத்துகிறாங்கன்னும் போது நேற்று எனக்கு அது மனசே சரியில்லை. இப்படி நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அவங்க தொழில் அது, அதையே நம்ம செய்யும் போது அது எதுக்கு தேவையில்லைன்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க அவங்களுக்கு போட்டியா போறீங்கல்ல, அதனால அவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தை வந்து எப்படி வெளிக்காட்டுவாங்க அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி தான் வெளிக்காட்டுவாங்க. எனக்கு அது புரிஞ்சுது சிஸ்டர் அந்த இடத்துல. அப்ப நீங்க சந்தோஷம் தானே படணும், நீங்க சிரிச்சிட்டுலாம் வந்திருக்கணும். நான் சிரிச்சிட்டேன் சிஸ்டர் அந்த இடத்துல. அவங்க முன்னாடியே அந்த எது ரியாக்டே பண்ணல, நான் ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆண்கள் வந்து ஒரு நிமிஷம் மியூட்ல போடுங்க. இல்ல ஆண்கள்னா தான் இந்த மாதிரி வெளியில வந்து பிசினஸ் பண்ணணும், பெண்கள்னா பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அந்த விஷயம் வந்து எனக்கு அதுதான் நான் கேட்டேன், எந்த ஹதீஸ்ல இருக்கு பெண்கள் சம்பாதிக்க கூடாது? அது இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், பெண்கள் சம்பாதிச்சா வீட்டுல இருக்க பறக்கத்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அது எந்த ஹதீஸ்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அதோட அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. ஆமாம்மா, அது வந்து இப்போ உள்ள இது வந்து அவங்க அப்படி வளர்க்கப்பட்டுட்டாங்க. அப்படி பார்த்து அதுக்குன்னு அவங்க அம்மாவை ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க அம்மாவெல்லாம் ஒன்றுமே தெரியாதவங்களாம் இவங்க பார்த்துட்டாங்க. அண்ட் இவங்க வெளி உலகத்தில் பார்த்ததை வச்சு அவங்க ஒரு இதில் இருக்காங்க.
ஸோ அவங்களுடைய கல்வி அறிவு அவ்வளோதான். ஸோ இப்போ இதே இப்போ நீங்கள் உங்களுடைய இந்த டைலரிங் என்ன பண்ணும், இப்போ எத்தனை பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது ட்ரெஸ் தைக்க. அப்போ அதெல்லாம் சிரமம் தானே. அப்போது நீங்கள் வந்து உங்களோட இது வந்து அழகான முறையில் நீங்கள் பெண்களுக்கு தைச்சி தரலாம். நீங்கள் சொல்லுங்கள், தாராளமாக அடுத்தலாம் வந்தால் சொல்லுங்கள். ஏன் எப்போவுமே நாங்கள் உங்ககிட்ட தான் வந்து கொடுக்கணுமா? சிரிச்சுக்கிட்டே கேட்டுறணும். நாங்கள் வந்து நாங்களே தைச்சிப்போம், இல்லை என்னை மாதிரி சகோதரிகளுக்கு நான் தைச்சி தருவேன், என்ன இப்போது அப்படின்னு கேட்டு விட்டுருங்க. அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி இருக்காங்க. நீங்கள் வேறு இதில் மட்டும் இல்லை, இவராவது ஒரு படிப்பறிவு இல்லாதவர், ஒரு சாதாரண டெய்லரு. எத்தனை உலமாக்களே பேசுவாங்க, எத்தனை பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருப்பாங்க. அவங்களே மற்ற பெண்கள்னால் கூட ஓகே, பட் நம்ம வீட்டு பெண்கள் வந்து வர்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியும் தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம வர்றது தான் விஷயம். அண்ட் நம்மளும் வந்து ஒரு சர்வைவல் மோடு தான். நான் இன்றைக்கி என் குழந்தைய பார்க்குறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் என் குழந்த வளர்ந்து போன பிறகு எனக்கானது எங்கே? இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இது தெரியாமல் தான் நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்கள வாழவும் விடாமல், அவங்களும் வாழாமல் ரொம்ப பிரச்சனையாகுது இன்றைக்கி காலகட்டத்தில். அப்போ என் குழந்தைக்கான வேலையை அது பார்த்துக்கும், எனக்கான வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம இறக்கும் தருவாய் வரைக்கும் நமக்கான கண்ணியத்தோடு நம்ம இருக்கலாம் இறைவனுடைய அருளால். ஸோ அந்த இது ஏன்னா நமக்கு வந்து தெரியப்படுத்தலை நபிமார்களுடைய வரலாறும், அந்த சகோதரி அந்த அவங்களுடைய மனைவிமாருடைய வரலாறுலாம் நமக்கு தெரியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறுலாம் நமக்கு தெரியாது, சொல்லித்தரல. பட் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடையது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, டீச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அந்த இன்னைக்கு எல்லாத்தையுமே மாற்றி சொல்கிறாங்க, மாற்றி அமைக்கப்படுது. பட் அன்றைக்கி காலகட்டத்தில் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. இறைவன் இருக்கான், யா அல்லாஹ் சரியான வழினா என்னைய முன்னேற்று, இல்லை அது தப்பு அப்படின்னா எனக்கு நீயே ஏதாவது ஒரு ஸ்டாப் பண்ணிடு அப்படிங்கிற நியத்தோடு நீங்கள் போங்க. அது பாட்டுக்கு தானாக நடக்கும். அது நமக்கு சரி இல்லைன்னா இறைவன் எப்படியும் அதுலேருந்து நம்மளை வந்து திருப்பி அனுப்பிடுவான். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு உள்ளே போங்க. ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவு நல்லதை செஞ்சுட்டு இறைவனுடைய வேலையை ப்ராப்பராக செஞ்சுட்டு அதுக்கான கூலியை வாங்கிட்டு நம்ம போவோம். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சொல்லலைன்னு தானே நமக்கு இருக்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு. அதனால் அவருக்கு எவ்வளோ பெருமையாக இப்போ அந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்கள். இவங்களும் அதான் படிக்கிறாங்க, அது அவங்களுக்கு பெருமை அது. ஸோ அந்த ஒரு இதை வந்து நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். எஸ் மாஷா அல்லாஹ். இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நியத்து நானும் துவா செய்கிறேன். ஆரம்பங்களில் கொஞ்சம் இப்படி தான் இடர்பாடுகள் வரும். பட் அதை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிரும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்வோம். ஓகேம்மா. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு புத்தகம் வந்து சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எடுக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி இவங்களுடைய வரலாறு என்ன, இந்த ஜயோனிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க யார் அப்படின்னு அவங்களே வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு புத்தகமாக இருக்கும், சாப்பியன்ஸ். அவங்க வந்து மொத்தமாக மனிதனுடைய வரலாறுன்ற மாதிரி காண்பிப்பாங்க. பட் அது மனிதன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது அவங்கன்னு எடுத்துக்கிறணும். ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் மனுஷங்கன்னா அவங்க மட்டும்தான், மற்ற நம்ம எல்லாருமே வந்து அவங்க கண்ணோட்டத்தில் மிருகங்கள் மாதிரி. ஸோ அந்த ஒரு புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். நிறைய ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி வாசிக்கிற விஷயம்லாம் எனக்கு இப்படியே மறந்துடுதே அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். அது உங்கள் மனசில் கரெக்டாக பதிஞ்சிருக்கும். என்னைக்கு தேவைப்படுதோ அன்னைக்கு அது வெளிப்படும்.
இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கேயோ வாசிச்சதாக இருக்கும். பட் அது இன்றைக்கி வெளிப்படுது. அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி பார்த்ததெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ராசஸ் ஆகி உங்களோட விஸ்டமாக அது வந்து வெளிப்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ சரியான முறையில் சரியான கல்வியை எடுத்துக்கிடலாம். இதுதான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கோடைய உண்மையான முழு விஷனும் கூட இன்ஷா அல்லாஹ். ஸோ நெக்ஸ்ட்டு புத்தகத்தை வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வந்து அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவாம்மா? இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அடுத்த செஷனில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.